ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஓட்டர்ஸ் எனிமரேஷன் ஃபார்ம், அதாவது வாக்காளர்களுக்கான கணக்கீட்டு படிவம், இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதற்கான விளக்கம் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி தவறாக ஃபில் பண்ணால், ஃபார்மை தவறாக ஃபில் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணப்படுமா? இன்கேஸ் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ இது போன்ற பல கேள்விகளுக்கான விடை முக்கியமாக 2002 மற்றும் 2005 அந்த எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் என்னுடைய அப்பா பேரும் இல்லை, அம்மா பேர் இல்லை, தாத்தா பேர் இல்லை, பாட்டி பேர் இல்லை, என்னுடைய பேரும் இல்லை. இப்படி இருந்தால் அதனுடைய நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன? இது போன்ற பல முக்கியமான கேள்விகளுக்கான விளக்கம் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த தமிழ்நாடு elections.tn.gov.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ரிவிஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் போனீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய காமனான ஒரு சில கேள்விகளுக்கான பதில்கள் வந்து இந்த FAQஸில் இருக்குது. இந்த தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள், இந்த சீவிர திருத்தம் என்றால் என்ன, இது போன்ற பல கேள்விகளுக்கான விளக்கம். எப்போ வந்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/12/2025 அப்போது ஸ்டாப் பண்ணிடுவாங்க இந்த எனிமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடிய ப்ராசஸை. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடக்கூடிய அந்த தேதி 9/12/2025. அதுக்கப்புறம் வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இல்லை புதுசாக நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேறு ஏதாவது அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 9/12/2025 8/1/2026க்குள்ளார நீங்கள் ஃபார்ம், அதுக்குண்டான ஃபார்ம் எல்லாமே சப்மிட் பண்ணி ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே கரெக்ஷன் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், இறுதி வாக்காளர் பட்டியல் February 7 வெளியிடுறாங்க அடுத்த வருஷம். ஸோ இதுதான் வந்து டைம் டேபிள் மாதிரி இதில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே அடுத்தடுத்து வந்தீங்கன்னா இந்த கணக்கீட்டு படிவம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில கேள்விகளுக்கு விளக்கம் சரியாக வந்து கொடுக்கல. அதை நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஓகே, இப்போது இந்த ஃபார்ம் எதுக்காக அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். போலியான வாக்காளர்கள் பெயர்களை அந்த பட்டியலிருந்து தூக்குவதற்கான ஒரு நோக்கமாக இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் 2025 வந்து பண்ணுறாங்க. ஏற்கனவே 2002 மற்றும் 2005 தமிழ்நாட்டில் இதை கடைபிடிச்சிருக்காங்க. இப்போ 1 by 1 வருவோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர், உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், அட்ரஸ்ஸு இது எல்லாமே ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஃபில் ஆகி வந்துடும். உங்களுக்கு அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதிலே வந்து பிரிண்ட் ஆகி வந்துடும். அடுத்தபடியாக பூத் ஏஜென்ட்டும் உங்கள் வீட்டுக்கு வந்து ஃபார்ம் கொடுப்பாங்க. இன்கேஸ் எனக்கு வந்து இந்த ஃபார்மே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த எனிமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம். அதுக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆஃப்லைன் மூலமாக இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதும் தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கும் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம சந்தேகங்களுக்கான விளக்கம் தான் பார்க்க போகிறோம். ஓல்டு ஃபோட்டோ, பழைய ஃபோட்டோ வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருவாங்க. ஃபேஸ்ட் கரண்ட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் ஓடிடி கார்டில் ஃபோட்டோ ஏதோ மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா மட்டும் இந்த பாக்ஸில் நீங்கள் ஃபோட்டோ ஓட்டுங்க. அடுத்தபடியாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் கார்டு நம்பர் கட்டாயம் கிடையாது, தேவைப்பட்டால் மட்டும் கொடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அப்பா பெயர், அப்பானுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், அம்மா பெயர், அம்மானுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், அப்புறம் கணவர் அல்லது மனைவியினுடைய பெயர், ஓட்டர் ஐடி கார்டு நம்பர். இந்த ஃபார்ம் எல்லாமே நீங்கள் இந்த பாக்ஸ்லாம் ஃபில் பண்ணிடுவீங்க. அடுத்ததாக இங்கே பாருங்கள், இதை வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை 2ன்னு வச்சுக்கோங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் த எலெக்டர் இந்த எலக்ட்ரல் ரோல் ஆஃப் தி லாஸ்ட் எஸ்ஐஆர். கடந்த 2002-2005 அந்த எஸ்ஐஆர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருந்தால் மட்டும் இந்த எலெக்டர் நேமு, எபிக் நம்பர், ரிலேட்டிவ் நேம், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுங்கள். பெயர் இல்லை அப்படின்னா இந்த எதுவுமே வந்து ஃபில் பண்ண வேண்டாம். NA அப்படின்னு போடலாம், அல்லது ஸ்ட்ரைக் அவுட் வந்து பண்ணலாம். அடுத்ததாக உங்களுடைய பெயர் இல்லை பட்டியலில், எஸ்ஐஆர் 2002-2005 உங்களுடைய பெயர் இல்லை, ஆனால் அப்பா பெயர், அம்மா பெயர் அல்லது தாத்தா பாட்டி பெயர் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய விவரத்தை நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அப்போது அந்த எஸ்ஐஆர் பட்டியலில் அவங்களுடைய பெயர் எப்படி இருந்தது, அவங்களுடைய பெயர், ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், அப்போது 2002-2005 பட்டியலில் அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்ன இருந்தது அப்படிங்கிறது எழுதணும். இப்போ இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் எழுதக்கூடாது. அப்போது 2002 வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஓட்டர் ஐடி நம்பர் வேறு மாதிரி இருக்கும், இப்போ வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்போ என்ன ஓட்டர் ஐடி கார்டு நம்பரோ அதை தான் எழுதணும். அடுத்ததாக இந்த ரிலேட்டிவ்ஸ் நேம் அப்படிங்கிற லைனில் என்ன எழுதுறது,
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். உங்கள் அப்பானுடைய டீட்டெயில்ஸ் வந்து 2002 இருக்குது. அவருடைய டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் இங்கே கொடுக்க போகிறீங்க அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு 2002 எஸ்ஐஆர் பட்டியலில் அப்பானுடைய பெயர் எப்படி இருந்ததோ அப்படிங்க எழுதுன மாதிரி கொடுத்துட்டு கீழே ஃபாதர் அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு ஏசி அப்படிங்கிறது சட்டமன்ற தொகுதியினுடைய பெயர், சட்டமன்ற தொகுதியினுடைய நம்பர் அப்போது 2002 பட்டியலில் என்ன இருந்ததோ அந்த விவரம் தான் இதில் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்ட் நம்பர், சீரியல் நம்பர். பார்ட் நம்பர் அப்படிங்கிறது அந்த வாக்குச்சாவடியினுடைய எண் என்ன அப்படிங்கிறது இருக்கும். அந்த பட்டியலில் வந்து 2002 பட்டியலில் பார்க்கும்போது இருக்கும். அதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லிடுறேன். எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஒரு வீடியோவிலே கவர் பண்ணிடலாம். சீரியல் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வாக்காளர் பட்டியலில் எஸ்ஐஆர் பட்டியல் 2002 2005 உங்கள் அப்பானுடைய பெயர் எத்தனாவது சீரியல் நம்பரில் இருந்தது, அந்த சீரியல் நம்பர் அதை தான் இந்த பாக்ஸில் வந்து எழுதணும். எழுதிட்டு கீழே உங்களுடைய சிக்னேச்சர். சப்போஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் யாராவது இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்கள் வீட்டில் 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போடக்கூடாது. அவங்களுடைய சிக்னேச்சர் போடுவாங்க, அல்லது அவங்களுடைய கைவிரல் ரேகை வச்சாவே போதுமானது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த சிக்னேச்சர் போட்டுட்டு டேட் வந்து மென்ஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ப்ராக்கெட்டில் இவருடைய அப்பா அல்லது இவருடைய மகன் அப்படிங்கிற மாதிரி ப்ராக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணிடணும். ஸோ சிக்னேச்சர் நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் உங்களுடைய சிக்னேச்சர் போடாமல் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 18 வயது நிரம்பிய நபர்கள் யாராவது ஒருத்தர் இந்த ஃபார்மில் உங்களுடைய இடத்துல சைன் போட்டுக்கலாம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். கீழே பூத் லெவல் ஆஃபீஸர்னுடைய கையெழுத்து. ஸோ அதை போட்டு ஒரு காப்பி உங்ககிட்ட, ஒரு காப்பி பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துடணும். இப்போது சந்தேகத்தை வந்து பார்க்கலாம். இந்த ஃபார்ம் என் வீட்டுக்கு வரல, அவங்க கொண்டாந்தே கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன். ஒன்று, ஆன்லைன் மூலமாக நம்ம போயிட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது. ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணுன்னா 2 கண்டிஷன் மேட்ச் ஆகிருக்கணும். ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயரும் ஓட்டர் ஐடி கார்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயரும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் ஆன்லைன் மூலமாக நீங்கள் இந்த எனுமரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ண முடியும். 2வது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி கார்டில் நீங்கள் கட்டாயம் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆன்லைன் மூலமாக இந்த எனுமரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ண முடியும். ஓட்டர் ஐடி கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகலைன்னா ஃபார்ம் 8 யூஸ் பண்ணி மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ ஆன்லைன் மூலமாக என்னால் பண்ண முடியல, ஆஃப்லைன் மூலமாக தான் நான் பண்ணணும் அப்படிங்கிறவங்க, பிஎல்ஓ ஆஃபீஸரு எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த ஃபார்ம் கொடுக்கல, யாருமே எங்கள் வீட்டை நோக்கி வரல அப்படின்னா உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த பூத் லெவல் ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஃபார்ம் கொண்டாந்து கொடுப்பாங்க. சரி, எனக்கு வந்து பூத் லெவல் ஆஃபீஸரை நான் காண்டாக்ட் பண்ணால் ஆனால் எனக்கு நம்பர் தெரியல அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட், தமிழ்நாட்டினுடைய இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓப்பன் ஆனதுக்கப்புறமா கீழே பாருங்கள், நோ யுவர் போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த நம்பர் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கொடுத்ததும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் கேட்கும். உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், இன்னும் நீங்கள் புதுசாக வந்து ஓட்டர் ஐடி கார்டு எடுக்க போகிறீங்க, இல்லை வேறு யாருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க, உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் யாராவது ஒருத்தர் இது வாங்கி அதில் இந்த ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் போட்டு இந்த கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஸோ அதையும் கரெக்டாக டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பகுதிகளுக்கான அந்த பூத் லெவல் ஆஃபீஸர், அதாவது நீங்கள் கொடுத்த அந்த ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் எந்த வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கோ அவங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸர் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. மொபைல் நம்பர் இருக்கும், அப்புறம் எலக்ட்ரோல் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரோல் ஆஃபீஸர் நேம் வந்து இருக்கும். இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் தான் நம்மகிட்ட வாங்கக்கூடிய அந்த எனுமரேஷன் ஃபார்மை கொண்டு போய் இந்த எலக்ட்ரோல் ஆஃபீஸர்கிட்ட கொடுப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரித்து வெளியிடுவார் டிஇஓ அப்ரூவலோடு. ஸோ இது வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு மெத்தட். இல்லை எனக்கு வந்து பூத் லெவல் ஆஃபீஸர் நான் சர்ச் பண்ணும்போது கீழே எந்த டீட்டெயில்ஸுமே வரல அப்படின்னா இன்னொரு தடவை அகெயின் வந்து பேஜை ரெப்ரஸ் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். மேக்ஸிமம் 100% எல்லா வாக்குச்சாவடிகளுக்கும் பார்த்திங்கன்னா பிஎல்ஓ ஆஃபீஸினுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கால் பண்ணுறீங்க, பட் அவர் கால் எடுக்கலை அப்படிங்கிற போது 2வது ஸ்டெப்புக்கு போங்க. உங்கள் வாக்குச்சாவடி மையத்துக்கான அந்த பூத் ஏஜென்ட் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு சர்வீசஸ்க்குள்ளே போங்க. இதில் பாருங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் பூத் லெவல் ஏஜென்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பூத் லெவல் ஏஜென்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் A1 A2 2 இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு எடுத்தோடனே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும், எந்த சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும். அதை கொடுத்ததுக்கப்புறம்
அந்த அந்த வாக்குச்சாவடி மையத்தில் எந்தெந்த கட்சி சார்பாக அந்த பூத் ஏஜென்ட் வந்து இருக்காங்களோ அவங்களுடைய நம்பர்ஸ் பேர் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அவங்கள யாராவது ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அந்த டீட்டெயில்ஸ் ஃபார்ம் கொண்டாந்து கொடுத்துட்டு அவங்களே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் நேமு, அதுக்கப்புறம் அசம்பிளி நேம் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்தோன்னே கீழே பாருங்கள் வந்துருச்சு. ஒவ்வொரு அந்த வாக்குச்சாவடி மையத்தில் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்டுடைய பெயர், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர். ஸோ இவங்களை யாராவது ஒருத்தரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா நம்பரும் வந்து டீஆக்டிவேட் ஆகிருக்காது. யாராவது ஒருத்தரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ரைட். ரெண்டாவது மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி யாருடைய பெயருமே இல்லை, அந்த 2002 2005 யாருடைய பெயருமே இல்லை அப்படின்னா என்னுடைய அக்காவோ தங்கச்சியோ அல்லது அண்ணனோ தம்பியோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கலாமா? சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, ஸோ இவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. 2 பாக்ஸ்லேயும் எதுவுமே ஃபில் பண்ணாமல் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய ப்ரூஃப் எதுனா வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இது போன்ற ப்ரூஃப் வந்து நீங்கள் அந்த பிஎல்ஓ இந்த எனுமரேஷன் ஃபார்ம் அப்ளிகேஷனோடு சேர்த்து பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும். அடுத்தபடியாக எனக்கு இப்போ 17 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 18 வயசும் முடியல, 18வது வயசு நடந்துகிட்ருக்கு. மீன்ஸ் 17 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் வந்து புதுசாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு விண்ணப்பம் தரலாமா? இது போன்ற கேள்விக்கு இந்த FAQவில் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜனவரி 1 2026 அன்னைக்கு யாருக்கெல்லாம் வந்து 18 வயசு முடியுதோ, அன்னைக்குன்னு கிடையாது, அதுக்குள்ளே யாருக்கெல்லாம் வந்து 18 வயசு முடியுதோ அவங்க எல்லோரும் 9/12/2025 அப்புறம் நீங்கள் நேரடியாக ஃபார்ம் 6 வந்து சப்மிட் பண்ணி உங்களுடைய பெயரை ஆட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, அடுத்ததாக 22வது கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கான விடையாக வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கணக்கீட்டு படிவங்களை திருப்பி அளிக்காவிடில் என்ன நிகழும்? எனக்கு இந்த எனிமரேஷன் ஃபார்ம் கொண்டாந்து கொடுத்தாங்க, நானும் ஃபில் பண்ணிட்டேன், பட் நான் வந்து சப்மிட் பண்ணல, மறந்துட்டேன் அப்படின்னா வாக்காளர்கள் கணக்கீட்டு படிவத்தை நிரப்பி அதை தங்களுக்கான வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கணக்கீட்டு படிவங்களை திருப்பி அளிக்காத வாக்காளர்களை பொறுத்தமட்டில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அருகில் உள்ள வாக்காளர்களிடம் விசாரணை நடத்தி அங்கு அவ்வாக்காளரின் இருப்பு குறித்தும் இறந்தவர் அல்லது இடம்பெயர்ந்தவர் அல்லது இரட்டை பதிவு என்பது போன்ற விவரங்களை கண்டறிவார். ஸோ உங்களுக்கு வந்து ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, நீங்கள் திருப்பி கொடுக்கல அப்படின்னா அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் மறுபடியும் வந்து விசாரணை நடத்தணும். அவர் இந்த பேர் கொண்ட நபர் இந்த பகுதியில் இருக்கிறாரா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சப்போஸ் இறந்துருந்தாங்க அப்படின்னா இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரிமார்க்ஸ் வந்து நோட் பண்ணிக்குவாங்க. அல்லது அட்ரஸ் மாற்றிட்டாங்கன்னா இடம்பெயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அல்லது இரட்டை பதிவுன்னா போலியான வாக்காளர் பதிவு அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் கொண்டு போயிட்டு பெயரை வாக்காளர் பட்டியலேருந்து எடுத்துருவாங்க. ஓகே, இப்போது அவர் வந்து கேட்குறாரு அல்லது அவர் வராமையே இந்த மாதிரி வந்து ரிமார்க்ஸ் மார்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு தான் நம்மளுக்கு டைம்லைன் கொடுக்குறாங்க. டிசம்பர் 9ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதிக்குள்ளார நம்ம டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளார நம்ம கரெக்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு டைம்லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரைட்டுங்க. இப்போது இந்த ஃபார்முடைய இன்னொரு முக்கியமான கேள்வி, என்னுடைய பெயர் கடந்த SIRல இருக்கா, அதை நான் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த voters.eci.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் SIR அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகணும். சரி, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு உங்களுடைய பேர் வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படிங்கிறது. அடுத்தபடியாக நம்மளுடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி யாருடைய பேராவது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்மளுடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டியினுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரியணும். அந்த ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்க இந்த voters.eci.gov.in 2 வெப்சைட் தாங்க. ஒன்று தமிழ்நாடுக்கான வெப்சைட், இன்னொன்று சென்ட்ரல் வெப்சைட். ஓகே, இந்த சென்ட்ரல் வெப்சைட்டில் போனீங்கன்னா இங்கே கீழே அப்படியே வாங்க, சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதில் நேரடியாக இந்த 2வது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய சர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் போயிட்டு ஜஸ்ட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக பெயர், அந்த வாக்காளர்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ரொம்ப அக்யூரேட்டாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ வந்து மோகன் குமார் அப்படின்னா நீங்கள் மோகன் மட்டும் கூட கொடுத்து சர்ச் பண்ணலாம். அக்யூரேட்டாக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் உங்களுக்கு சீக்கிரமாக கிடச்சிரும். நீங்கள் அப்பா பெயர் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்பானுடைய அப்பா பெயர் என்ன, அந்த பெயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியாது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஏஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு
அப்ராக்சிமேட்டாக நீங்கள் உங்கள் அப்பாவினுடைய ஏஜ் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மெயினாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் மார்க் இருக்காது, இருந்தாலும் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா துல்லியமாக உங்களுக்கு டக்குன்னு சர்ச் பண்ணி கொடுத்துரும். அடுத்தது ரெண்டாவதாக அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி, அதாவது சட்டமன்ற தொகுதியை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ரிசல்ட்டு டக்குன்னு செலக்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ உங்களுடைய அந்த கேப்சா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதையும் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கேப்சா ஏதோ தப்பாக போட்டேன், இருங்க மறுபடியும் கொடுக்குறேன். அகெயின் இப்போது சர்ச் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த சர்ச் கொடுத்தோன்னே நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இங்கே நம்மளுக்கு 2 பேர் வந்து காமிக்குது. ஸோ இதில் உங்களுடைய ரிலேட்டிவ் எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு போடுவாங்களோ அந்த வாக்குச்சாவடியை வச்சு கரெக்டாக நீங்கள் எக்ஸாக்டாக ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் ரிலேட்டிவ்னுடைய பெயர் தற்போது அந்த ஓட்டர் ஐடி கார்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த நேம் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஜஸ்ட் இந்த வெப்சைட் பேஜ் வந்துட்டு முதல்ல இங்கே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க, சர்ச் பை யூஸிங் எபிக் அப்படின்னு. தற்போது இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் வச்சு அவங்களுடைய SIR 2002 பட்டியலில் அவங்களுடைய விவரங்கள் எல்லாமே பார்க்குற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. திடீர்னு என்னென்னு பார்த்தா அந்த ஆப்ஷன் இல்லை, காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி மறுபடியும் வருதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ பேசிக் டீட்டெயில்ஸ் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் பை நேம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் சட்டமன்ற தொகுதி செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த போலிங் ஸ்டேஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். எந்த வாக்குச்சாவடி மையமோ அந்த வாக்குச்சாவடி இப்போ என்ன காமிக்குதோ அதே கூட செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், நேம் ஆஃப் த எலெக்டரில் தயவு செஞ்சு இங்கிலீஷில் சர்ச் பண்ணாதீங்க. ஒரு அட்வைஸ், நிறைய பேர்த்துக்கு இது ரிசல்ட் வரல. இதுக்கு தமிழில் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய பெயர் தமிழில் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறையா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அந்த ஓட்டர் ஐடி கார்டில் அவருடைய பேர் தமிழில் எப்படி இருக்கோ அதேமாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. தமிழில் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் அடிச்சிங்க அப்படின்னா தமிழில் கரெக்டாக மாறுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கணும். ஸோ பெயர் வந்து தமிழில் கொடுங்க. கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தோம்னா ஜெண்டர் அதை செலக்ட் பண்ணிட்டு கேப்சா இருக்கும், அதை டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா அந்த பேசிக் டீட்டெயில்ஸ், அதை பொறுத்து உங்களுக்கான அந்த ப்ரீவியஸ் எபிக் நம்பர் இதெல்லாம் வருது. இதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரிலேட்டிவ்னுடைய பெயர் இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்பான்னா அப்பானுடைய பெயர் நேம் அப்படிங்கிற காலமில் இருக்கும். கீழே பாருங்கள், ரிலேஷன் நேமில் அப்பாவினுடைய அப்பா பெயர் மீன்ஸ் அவங்களுடைய தாத்தா பெயர் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இங்கே எல்லாமே கிடச்சிருச்சு. ப்ரீவியஸ் எபிக் நம்பர் கிடச்சிருச்சு. ஏசி நம்பர் அப்படிங்கிறது சட்டமன்ற தொகுதியினுடைய நம்பர் இந்த இடத்துல இருக்கும். பெயர் இங்கே கிடச்சிருச்சு. பார்ட் நம்பரும் கிடச்சிருச்சு. சீரியல் நம்பரும் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நேராக போய் அந்த ஃபார்மை ஃபில் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் யாருடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் வேணாலும் சர்ச் பண்ணலாம். SIR பட்டியலில் அவங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறதையும் கிராஸ் செக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லா டவுட்டும் வந்து கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது நான் சொல்லி கிளியர் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்சவரைக்கும் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.